ஒரு டூர் போகலான்னு ஆசைப்பட்டா நீ சம்பாதிக்கிற காசுக்கு இந்த ஆசைலாம் தேவையான்னு கேட்பாங்க. சரி, நல்லா சம்பாதிச்சுட்டு அதெல்லாம் பண்ணலான்னு போனால் சம்பாதிச்ச உடனே காசை கரியாக்காத, ஒழுங்காக அதை சேர்த்து வைன்னுவாங்க. சரி, சேர்த்து வச்சுட்டு அதை எடுத்து செலவு பண்ணலான்னு போனால் அதை இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் டபுள் ஆக்கு, செலவு பண்ணாதன்னுவாங்க. அதையும் பண்ணிட்டு தான் டூர் போகணுன்னா வயசு 50,000, ஊரை சுற்றி பார்க்கணுங்கிற ஆசையும் போயிடும். இப்படி நமக்காக, நம்ம சந்தோஷத்துக்காக செலவு பண்ணுறது அவ்வளோ பெரிய தப்பா? சின்ன சின்ன ஆசையை கூட நிறைவேற்றிக்க முடியாத அளவுக்கு தான் நம்ம வருமானம் இருக்குன்னா அந்த வருமானத்தை அதிகப்படுத்துகிற வழியை பாருங்கள். முட்டி மோதி அடிச்சு பிடிச்சி நீங்கள் ஆசைப்பட்டதை வாங்குற அளவுக்கு சம்பாதிச்சு அந்த பொருளை வாங்கி பாருங்க. அந்த சுகத்தை ஒரு தடவை அனுபவிச்சு பாருங்க. அப்போ புரியும் சந்தோஷத்துக்காக செலவு பண்ணுறதும் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுக்குன்னு சம்பாதிச்ச காசையெல்லாம் செலவழிங்கன்னு சொல்லலை. உங்கள் தேவைக்கு கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி, சேவிங்ஸுக்கு கொஞ்சம் காசு எடுத்து வைக்கிற மாதிரி, உங்கள் சந்தோஷத்துக்கு செலவு பண்ணவும் ஒரு சின்ன தொகையை எடுத்து வச்சுருங்க. அது உங்களை இன்னும் வேகமாக ஓட வைக்கும், இன்னும் அதிகமாக சம்பாதிக்க வைக்கும், லைஃப்பை இன்னும் கலர்ஃபுல்லாக்கும்.